நம்ம வீட்டிலே இருக்கணும் வச்சுங்களேன். என் ஒய்ஃபை பார்த்து வெளியே கடைக்கு போகிறேன் மிளகா சாமான் வாங்கிட்டு வரலாம். சரி அதையே அழுதுன்னு சொல்கிறேன், அழாமல் சொல்ல நான் வாங்கிட்டு வரேன், இப்படி தானே சொல்லுவோம். ஆனால் சாண்ட்ரா அப்படி எல்லாத்துக்கும் அழகுது. பிரஜின்னு போனால் அவள் இந்த பின்ன இந்த ஊரை விட்டு போயிட்டா அப்படியா, இந்த நாட்டை விட்டு போயிட்டா அப்படியா, இதுக்கப்புறம் வரமாட்டாரா, ஒரு 6 வருஷம் 7 வருஷம் கழிச்சு தான் வருவாரா, எதுக்கு அவ்வளோ அழகுறேன்ற நான். நீங்கள் அதுதான் பார்வதி கேரக்டர். வினோதை வந்து எப்படி அடிக்க பாஞ்சு போவா பார்த்தீங்களா? அது அப்படி வருவாங்க, நமக்கே பயமாக இருக்கும். எனக்கு வேறு பயமாக இருக்குது. இன்றுலாம் முடிச்சு பார்வதி வெளியே வந்து எங்கேயாவது ரெண்டு அடிப்பாளோன்னு. அமிர்தி வந்து காலில் விழுந்துட்டான். அப்போ வந்து அவனை பார்க்க முடியாமல் அழகுன்றதுன்றதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சா இருக்கு. நம்பக தன்மை இல்லை. பார்வதிக்கு அந்த இது கிடையாது. ஒரு 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 சாதாரணமாக மன்னிப்பு கேட்கறதுக்கும் உணர்ந்து மன்னிப்பு கேட்கறதுக்கும் நமக்கு தெரியும் வித்தியாசம். அவருடைய ஃப்ரெண்டு வந்து ஒன்று சப்போர்ட் பண்ணி பேசி அவரும் நிறைய வார்த்தைகள் விட்டாரு, கொஞ்சம் வேற சில பொருள்லாம் எடுத்து காமிச்சாரு. இல்லை 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. நண்பன் வந்து சொல்லலாமா இதை? வெளியே வந்து கல்யாணம் பண்ணிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்கன்ற அப்படி வந்து விஷம் சொன்னா ரம்யா, சாரி ஐ மீன் சாண்ட்ரா. ஸோ அதில் ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்தது. அப்போ வியானா விட்டு கிழின்னு கிழிச்சு கேவர்நாத் நின்றுட்டு இருக்கிறா எல்லாரையும். அது ஏன்னா சாண்ட்ராவை எதுவும் டார்கெட் பண்ணி. வணக்கம் சார், இந்த ஒரு இன்டர்வியூ எப்படி அதுலேருந்து ஆரம்பிக்கலான்னு பார்த்தா, நீங்கள் நார்மலாக இல்லை ஹார்ட்டா அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் எந்த மனநிலையில் இருக்கீங்க? இல்லை நான் ஹார்ட் தான், மற்றபடி பார்வதி சொன்ன ஹார்ட்லாம் கிடையாது. அது ஆம்பளைகளுக்கு கிடையாது, அது ஒன்லி ஃபார் பார்வதிக்கு மட்டும்தான். ரைட் சார். லைக் உங்கள் பிக் பாஸ் வந்தாலே உங்கள் இன்டர்வியூஸ் இந்த மாதிரி நிறையா வந்திருக்கு. ஆனால் எந்த சீசன்லையும் இல்லாத மாதிரி இந்த சீசனுக்கு வந்து குறிப்பாக அந்த ரெட் கார்டுக்கு அப்புறமா உங்களோட இன்டர்வியூ பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி நம்ம தலைவர் சொன்ன பிளாஸ்ட் அப்படின்ற மாதிரி ரொம்ப இருக்கு. அது என்ன காரணம்? இல்லை அந்த 2 பேர் பிடிக்காதனால காரணமா, இல்லை என்ன ரீசன் சார்? இல்லைப்பா, என் தங்கச்சியெல்லாம் கூட பேசினாங்க, நேற்று நைட்டு பேசினாங்க, என் சிஸ்டர்லாம் பேசிச்சு. என்ன ரொம்ப கோவப்பட்டப்படுறது அப்படின்ட்டு. இது கோவப்படுறதில்லை, இது என்னென்னா ஒரு காமன் ஷோ. இந்த காமன் ஷோவில் வந்து ஒரு எத்திக் இருக்கணும், ஒரு மொராலிட்டி இருக்கணும், அவ்வளோதானே தவிர நீங்கள் உள்ளுக்குள்ளே என்னமோ பண்ணீங்க அதை நாங்கள் யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல. கமல் சார்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்ளமேட்டிக்காக பண்ணியிருப்பார், டீசெண்டாக பண்ணியிருப்பார். அது மருத்துவ முத்தம்னுவார். ஸோ அந்த மாதிரி தான் சொல்லுவார், தவிர வெறுப்பேற்றுவார், கிண்டல் பண்ணுவார். பட்டு விஜய் சேதுபதி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆமாம், அது தப்பு கிடையாது. என்ன இப்போ என்ன அவருக்கு அதுக்கு தானே ஆங்கரிங், அதுக்கு தானே இது சம்பளம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவர் ரொம்ப மேலோட்டமாக அப்புறம் சொன்னார், நான் என்னைக்காவது இதை வந்து நான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா இது அடல்ட்டு, நீங்கள் 2 பேரும் அடல்ட்டு, அதனால் நான் அதுக்குள்ளே போக விரும்பல. ஆனால் இது தப்பு அப்படின்னாரு. இப்போ நம்ம சாண்ட்ரா வந்து அது ஒரு அழுமூஞ்சிங்க. அது ஆக்சுவலாக சாண்ட்ரா வந்து நான் உண்மையிலே எனக்கு யாருக்குமே பிடிக்காது. சாண்ட்ரா ஏன் பிடிக்காதுன்னா, வீட்டில் ஒருத்தங்க இப்போ நம்ம வீட்டிலே இருக்கணும் வச்சுங்களேன், என் ஒய்ஃபை பார்த்து வெளியே கடைக்கு போகிறேன் மிளகா சாமான் வாங்கிட்டு வரலாம். சரி அதையே அழுதுன்னு சொல்கிறேன், அழாமல் சொல்ல நான் வாங்கிட்டு வரேன், இப்படி தானே சொல்லுவோம். ஆனால் சாண்ட்ரா அப்படி எல்லாத்துக்கும் அழகுது. அப்புறம் அந்த பிரஜின் போனதுலேருந்தே ஆரம்பிச்சிருங்களேன். பிரஜின் போனால் அவள் இந்த பின்ன இந்த ஊரை விட்டு போயிட்டா அப்படியா, இந்த நாட்டை விட்டு போயிட்டா அப்படியா, இதுக்கப்புறம் வரமாட்டாரா, ஒரு 6 வருஷம் 7 வருஷம் கழிச்சு தான் வருவாரா, எதுக்கு அவ்வளோ அழகுறேன்ற நான். இதுவே நான் அங்கேருந்து ஆரம்பிச்சிது. அது மக்களுக்கு எங்கே அது மேலே இதாகனா வந்துட்டேங்க, நான் திரும்பி வந்துட்டேங்க, மயக்கம் போட்டால் விழுவாங்க. அந்த காரில் முடிஞ்சு வெளியே வந்தோடனே அதுக்கப்புறம் இவன் தண்ணி கொண்டு வந்து இவன் தெளிக்கிறான், ஐயோ எந்திருன்னு அங்கேருந்து ஆரம்பிக்குது அந்த ட்ராமா ஸ்டார்ட் ஆகுது. பட் என்னன்னா, இந்த காரில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரிகர் பண்ணது வந்து அவன் சும்மா காமெடியாக பேசணும். விக்ரம் காமெடியாக பேசும்போது கொஞ்சம் லைட்டாக அவனும் லைட்டாக என்ன சொன்னா, இங்கே வந்து உங்கள் அந்த லவ் கண்டென்ட் லவ் மேட்டர் வெட்லியாடா அப்படின்ற மாதிரி லவ் கண்டென்ட்டா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அதை வச்சு தானே இவங்க ஓட்டுறாங்க அப்படின்னு நினைச்சாரு. ஆமாம், யார் சாண்ட்ரா ஆரம்பிச்சு, அதுதான் இதனால அவங்க ஓட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா, அது இவன் உடனே ஸ்கேம்ட்ரா அப்படின்னா அதான் இல்லையா, ஸ்கேம்ட்ரா. அவன் உடனே அவன் காமரூதி காமரூதின்னு ஏதோ அவன் சொன்னான். அதுலேருந்து அவன் பட் அதுக்கு அந்த வார்த்தை பிரயோகம்லாம் தப்பு. மிகப்பெரிய வன்மையாக நான் என்ன சொல்கிறேன்னா, பொண்ணும் ஆணுங்க. இப்போ நீங்கள் இப்போ ஒரு லேடி நிற்கிறாங்க, நம்ம உட்காந்துருக்கோம். இப்போ இது வந்து லேடி சீட்டுன்னு தெரியுது, மரியாதையை எந்திரிக்கிறது தான் நல்லது. அவங்க வந்து ஏங்க இது லேடி சீட்டுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நீ எந்திரிச்சிட்டின்னா நமக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. நீங்கள் வந்து ஏன் நிற்கட்டுமே அப்படின்னா, நம்ம நினைக்கிறோம் லேடிஸ் வந்து வீக்குன்ட்டு. வீக்கெல்லாம் கிடையாது, தே ஆர் வெரி ஸ்ட்ராங். நீங்கள் அதுதான் பார்வதி கேரக்டர். அந்த இவன் அவன் ஃப்ரெண்ட் இருக்கான கமருதி ஃப்ரெண்ட், அவன் பேர்னா வினோதை வந்து எப்படி அடிக்க பாஞ்சு போவா பார்த்தீங்களா? அது பார்வதி அப்போதான் வினோத் பிளாஸ்டே அப்படி வருவாங்க, நமக்கே பயமா இருக்கு. இப்போ எனக்கு வேற பயமா இருக்கு, இந்த இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு பார்வதி வெளியே வந்து எங்கேயாவது என்ன அடிப்பாளோன்ட்டு சும்மா சொல்கிறேன்.
பிக் பாஸ்ல வந்து அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது மாதிரி நிறைய பண்ற ரெட் கார்ட் பண்ணுவாங்க. அதாவது ஓவர் வயலன்ஸா இருக்கக்கூடாது. ஆனா பார்வதி வந்து நிறைய பேர் அடிச்சிருக்காங்க சார். அந்த அவங்க கண்ணு ஒரு மாரி ஆச்சு இல்லைங்களா? ஆமா 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 அப்பவே வந்து சபரியை கை நீட்டி அடிச்சிருக்காங்க. ஆமா ஆமா அதுக்கப்புறம் கமருதீனா செல்லம்மாவோ சண்டையாவோ அடிச்சிருக்காங்க. விக்ரமையும் அடிச்சிருக்காங்க. இப்போ அந்த வினோத்தையும் அடிக்க கை ஓங்கியிருக்காங்க. அந்த அடியினால உங்களுக்கு வந்து பாதகம் ஏற்படக்கூடாது. இங்க ஏற்பட்டுச்சு. அதனால தான் ரெட் கார்டு கொடுத்தாங்க. ஓகே. தள்ளி விட்டு கீழ தள்ளி அவங்க ஒரு விட்டு மாரி அந்த பேனிக் அட்டாக் காரோட அந்த கதவு வந்து அதுதான் அவரு கேட்டாரு. தொடையில வந்து இதான்னா உங்களுக்கு தெரியாதா? அது கிழிக்கும்னுட்டு. கிழிக்கலாம் செய்யல அப்படி. இருந்தாலும் கிழிச்சிருச்சுனா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து மயக்கம் போட்டு வந்து கண்ணெல்லாம் நில குத்திக்கிச்சு. இனிமே விக்ரம் ஏதோ சொல்லி அதுக்கப்புறம் பேனிக் அட்டாக் அது. பேனிக் அட்டாக்ன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் பஞ்சாயத்து ஆச்சு. ஸோ அதனால தான் அதுக்கப்புறம் இப்போ காலில் விழுறான் அவன். கமருதி வந்து காலில் விழுந்துட்டான். விழுந்ததுக்கப்புறம் நான் பேசுனது ரெட் கார்டுக்கு முன்னாடி. ஆமா. ரெட் கார்டு பார்த்ததுக்கப்புறம் ஒன்று இருக்குல்ல. அது என்னன்னா கமருதி வந்து காலில் விழுறான். அப்போ வந்து அவனை பார்க்க முடியாம அழறதுன்றதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சா இருந்தது. ஆக்டிங் அது பார்வதியில வந்து பார்வதிக்கு அந்த இது கிடையாது. ஒரு 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 சாதாரணமா மன்னிப்பு கேட்கறதுக்கும் உணர்ந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு நமக்கு தெரியும் வித்தியாசம். கடமைக்குன்னு அது சான்றா நான் வந்து இந்த கடவுள்கிட்டலாம் போய் கேட்போம்டா இந்த எப்படியாவது 10வது பாஸ் பண்ணி விட்டுருப்பா என்ன தயவுசெய்து பாஸ் பண்ணி விட்டுருன்ற அந்த மாதிரி தான் இருந்தது. அதாவது கொஞ்சம் ஃபேஷியல் மனமுருகி வேண்டுதல்லாம் கிடையாது. அந்த மாதிரி கிடையாது. அது சும்மா அது ஒரு மேம்போக்கில் அப்படியே பேசிட்டு போகிறதான். ஆனால் என்னென்னா அதுக்காக நீ வந்து காலைல உடனே நீ போயிரு இது என்னன்னா இது 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 முழுக்க இந்த பிக் பாஸ்ங்கிறதே ஒரு ஒரு ஜோடிக்கப்பட்ட ட்ராமா ஸ்கிரிப்டுன்னு நான் சொல்ல வரல. அங்கே போயிட்டு வந்த போன சீசனில் போனவர் என்கிட்ட பேசினப்ப மாமா நீங்கள் வந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு படத்துலையோ இல்லை சீரியல்லையோ இதில் ஒரு ரூபா 1.5 ரூபா சம்பாதிச்சிருங்க. தயவுசெய்து அந்த ஷோக்கு மட்டும் போயிடாதீங்க மாமா, பைத்தியம் ஆக்கிடுவானுங்க உங்களை என்ன அப்படி. என்னன்னா நீங்கள் உங்களுக்கு ஃபோன் கிடையாது, பேப்பர் கிடையாது, எதுவுமே கிடையாது. நீ வெளி உலகம் நீ ஜெயிலில் இருக்கிற மாதிரி தான் ஏறக்குறையா. சாப்பாடுக்கு பண்ணல சௌகரியம் அது கூட ரேஷன் மாதிரி பண்ணுவானுங்க, எதுவும் பண்ணுவானுங்க. யாரோ பண்ணுற தண்டனைக்கு தான் இப்போ கொடுத்தாங்களா பால் ரொட்டி காப்பி டீ எல்லாம் கிடையாதுன்ட்டு. இந்த மாதிரி பஞ்சாயத்துலாம் வேற. இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேர் மைக்கு கழட்டி பேசினாங்க. இவங்க 2 பேரால அனுபவிச்சது தான் அது. ஆனால் அதுக்கான ஒரு ஒரு குற்ற உணர்ச்சி இல்லை எனக்கு. அதுதான் இப்போ என்ன பாஸ் நான் ஏன் அவ்வளோ பிளாஸ்ட் ஆனேன்னா நீங்கள் இப்போ நான் தப்பு பண்ணிட்டேன்னா நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்பேன். சாரி பாஸ் தெரியாமல் நடந்துச்சு பாஸ். அது அது அந்த உணர்தல் தெரியும் நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்கறது. ஓகே சாரி விடுங்க இப்போ என்னப்பா அப்படின்றதுக்கும் நம்ம உணர்ந்து கேட்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுல்ல. அந்த மாதிரி தான் அது. அந்த மாதிரி இவங்க 2 பேருக்கும் எதுக்குமே உறுத்தலை, எந்த விஷயமும் உறுத்தலை. கேட்டால் அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் வேறு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு வந்துடுவார். முதல்ல நான் என்ன சொல்கிறேன், ஃபுல்லாக இன்டர்வியூ பாரு, அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு கேட்டுட்டு நீ இன்டர்வியூ. இப்போ இந்த மாதிரி இப்போ உள்ள அடிச்சுக்கிறாங்க பிடிச்சிக்கிறாங்க ஓகே சார். இப்போ வெளியே வந்துட்டு இந்த மாதிரி நம்மளுக்கான விஷயங்கள் ஆதங்கமாக சொல்லும் போது கொஞ்சம் வார்த்தைகள்லாம் விட்டுறது இருக்கு. அதை பார்த்து இன்னொருத்தவங்களும் வந்து நான் வந்து உன்னை இது தாட்டிக்கிட்டா அது தாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லும் போது அது எந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு அது உண்டாகுது? நான் கண்டிக்க மாட்டேன். இப்போ எனக்கு அந்த நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்தப்போ எனக்கு அதுலேருந்து ஒருத்தர் பிஆர்ஓ பேசினார். பேசி இது மாதிரி இது வரைக்கும் இவ்வளோ கமெண்ட்ஸ் யாருக்குமே வந்ததில்லை பாஸ், நிறைய கமெண்ட்ஸ் வந்துருக்கு அப்படின்னாரு. அதில் நான் சும்மா போய் பார்த்தேன். என்ன ஒருத்தன் சொல்கிறான் இது மாதிரி கமெண்ட்டில் இது மாதிரி இதனால் நீங்கள் பேசுறது மட்டும் அந்த மாதிரி இல்லையா அப்படின்னு. அதுக்கு இன்னொருத்த கமெண்ட் அவர் பேசுறதுனா இவனுக்குள்ளே பேசிக்கிறானுங்க. கமெண்ட் போடுறோம் கமெண்ட்டுக்குள்ளே பேசிக்கிறான். நமக்கு என்ன ஜாலியாக இருக்குது நம்ம கண்டுக்கிறது இல்லை. அதை வேஸ்ட்டுங்க. கமெண்ட்டை நீங்கள் பார்க்குற மாதிரி உலகத்திலேயே கடியான வேலை எதுவுமே கிடையாதுப்பா. என்னோட வேலை என்ன, நான் ஒரு விஷயம் செய்கிறேன், அந்த விஷயம் எனக்கு பிடிக்கல நான் சொல்கிறேன், எனக்கு தோணுனதை நான் சொல்கிறேன். உனக்கு பிடிக்கலன்னா அது விமர்சனம் வைக்கிற தப்பு இல்லையே. ஆமாம் இல்லை எனக்கு பர்சனலாக சார் வார்த்தை அத்துமீறி என் வீட்டில் இருக்கிறவங்களையோ இல்லை அதை தான் சீமான் கூட ஒரு விஷயத்தில் சொல்லிப்பா அப்படி இல்லை. நான் என்ன கேளு, என்னன்னாலும் திட்டு, என் வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? நான் தானே பேட்டி கொடுத்தேன். பக்கத்தில் என் பொண்டாட்டி கொடுத்த பேட்டி இல்லை எங்கள் அம்மா கொடுத்தாங்களா இல்லை எங்கள் அக்கா யாரும் கொடுக்கல, நான் தானே என்ன திட்டுறா எதுக்கு வீட்டில் இருக்கிறவங்களாம் எழுதுறா? சீமானே சொல்லியிருந்தா அப்படியாது. சீமானு இங்கே எல்லாரையும் அப்படி தான். அது என்னன்னா அவளுக்கு அதுதாங்க வேலை. அவன் கமெண்ட்லேயே வந்துட்டு கமெண்ட்லேயே போயிடுவான். நான் பர்சனலாக அது எப்படி பார்க்குறேன்னா சார், இப்போ அவருடைய ஃப்ரெண்டு வந்து ஒன்று சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. சப்போர்ட் பண்ணி பேசி அவரும் நிறைய வார்த்தைகள் விட்டாரு, கொஞ்சம் வேற சில பொருள்லாம் எடுத்து காமிச்சாரு. அப்புறம் நான் தான் செருப்பாக அடிப்பேன்னு சொல்லிட்டு பார்த்தா நிறைய பேர் சொல்லியிருக்கான். இப்போ நீங்கள் எல்லாரும் எத்தனை பேர் அடிப்பீங்க போயிட்டு இல்லையா? அதுக்கு வந்து அவர் செருப்பு எடுத்து காமிச்சிருக்காரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நீயும் இப்படிதான் இருக்க, அவரும் அப்படித்தானே இருக்கான் உள்ள. நீங்களே உங்களை பத்தி அசிங்க வெளியே காமிச்சிக்கிறீங்க. கல்யாணம் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குற அப்படிங்க. ஒரு நண்பன் வந்து சொல்லலாமா இத? வெளியே வந்து கல்யாணம் பண்ணிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்கன்ற அப்படி. நீ கல்யாணம் பண்ணிட்டு உள்ள அந்த சொல்ல போய் நான் பண்ணிருந்தேன். பிரஜின்னு சாண்ட்ரா வந்தாங்க. அவங்க ஏதாவது பண்ணியிருந்தா கூட நம்ம சரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஏன்னா முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டு வராங்க, சரி கொஞ்சம் க்ளோஸா இருந்தா கூட நம்ம கண்டுக்க போறோம். அந்த இடத்துல பண்ணவே கூடாது. ஆனா அப்படியே பண்ண சரி புருஷன் பொண்டாட்டி தானே அப்படின்ட்டு ஒண்ணு வந்துடும்.
நீங்க அங்க பண்ணக்கூடாது ஆக்சுவலா. இவங்க அப்ப பண்றது நீங்க வந்து நான் எங்களுக்கு லைசென்ஸ் இருக்கு. நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். எப்படி வேணாலும் பேசுவோம். என்ன வேணாலும் என்ன இது? நெறைய பேர் வந்துட்டு ஏன் இவர் வந்து வெறும் பார்வதி மட்டும் தாக்கி பேசுறாங்க? கமருதீன் தானே எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு மாரி நெறைய பேர் உறுதியா உங்கள பத்தி 2 வெளிய பேரும் தான் பேசுனாங்க. பேசியிருக்காங்க. பார்வதி பேசும்போது என்னன்னாங்க, நம்ம அந்த சொசைட்டில வந்து இப்போ இன்னைக்கு காலைல கூட பார்த்தேன். இது மாரி வந்து ப கமருதீன்னா குழந்தையா? எல்லாம் பார்வதி மேலேயே பழி சொல்றீங்களே! அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னா, நீங்க அதான் சொல்லுவாங்கல்ல, ரொம்ப இப்போ பழைய மொழி தான் இது. ஊசி இடம் குடுக்காம நூல் நுழையாதுன்னுவாங்கல்ல. நீ அவ அவ இப்ப நீ சாண்ட்ரா கிட்ட அதுக்கு முன்னாடி நீ எவ்வளோ குளோஸா இருந்த? சாண்ட்ரா கிட்ட என்னெல்லாம் சொல்லியிருக்க கமருதீன பத்தி. அவன் பாரேன், அவன் இப்படி பார்வதியோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, இப்ப நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டே இருப்பா. இப்ப இந்த பக்கம் வந்தவனே, அவன் என்ன தெரியுமா சொன்னான்? ஐயோ! மோசமானவன்டி அவன். இந்த 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 புரணி பேசுவாங்கல்ல, அது ரொம்ப உச்சக்கட்ட ஒரு ஆளு அது. அதனால தானே அவங்க என் ஃப்ரெண்டு ஒய்ஃப் கூட கேட்டாங்க. அது ஓகேங்க, அவங்க அம்மாவெல்லாம் எதுக்குங்க அப்படின்னாங்க அவங்க. நான் சொன்னேன், நான் அதுதான் உதாரணம் சொன்னேன். இப்ப எங்க அம்மாலாம் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணேன்னா கேட்பாங்க. "ஏம்பா இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு நல்லது இல்லப்பா. அதெல்லாம் வேணாம்பா, எதுக்குப்பா?" அப்படின்னுவாங்க. நான் சினிமாவுக்கு வந்ததே அவங்க வந்து ஏதோ ஒரு பெரிய இது மாரி, "அப்பா இங்கேயே ஒரு ஐயோ நீ அங்க போய் ஏம்பா கஷ்டப்படுற?" அப்படின்னாங்க. ஸோ அந்த மாரி ஒரு விஷயத்த சொல்றது நம்ம ஓகே கேட்டுக்குவோம். உண்மையிலேயே சொல்றேங்க. இப்ப நம்ம நினைக்கிறோம்ல, அவங்க ஊர்ல உட்காந்துருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு இருக்கிற ஐக்கியமும், அவங்களுக்கு இருக்கிற அறிவும் வந்து எனக்கு எனக்கு இருக்கான்னா இல்ல. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. எங்க அம்மா வந்து நான் வந்து இங்க வந்துட்டேன். சினிமா ட்ரை பண்றேன். ஒரு ஒரு ஆக்டிங் மூலியமா நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதான் அவரு என்ன வந்து ஒரு டைரக்டர்ட்ட சொல்றாரு. ஒரு சாதாரண படம். அந்த படத்துல அந்த டைரக்டர் வந்து சொல்றேன்னு இழுக்குறாரு. அந்த நடிகர் வந்து நல்ல மார்க்கெட்ல இருக்கிற நடிகர் தான் அப்போ. உடனே நான் போயிட்டு இப்ப என்னப்பா ஊருக்கு போறேன். அப்ப எங்க அம்மா கேட்கறாங்க, "என்னப்பா பண்ற இப்ப?" அப்படின்னா, "இல்லம்மா அந்த அவரு தான்ம்மா அந்த அண்ணன் தான் வந்து சொல்றேன்னு இருக்காரு." ஏம்பா அவருக்கே இது இல்ல. அவரு போய் சொன்னா எப்படிப்பான்னு எங்க அம்மா ஊர்ல உட்காந்து சொல்றாங்க சினிமாவ. ஆஹா! அதுக்கப்புறம் தான் அவர பார்க்கறத கட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் தனியா ட்ரை பண்ணேன். எதுக்குன்னா, அவங்க ஊர்ல உட்கார்ந்தா கூட அவங்களுக்கு இருக்கிற அந்த கரெக்ட்டா சொல்றாங்க. மக்களை யாருக்கு பார்க்கிற 4 அறிவு, அந்த அனுபவம் குடுக்குற அறிவு இருக்குதுல்ல, அது ரொம்ப இது. அந்த மாரி இவங்க வர்றவங்க வந்து துணிவே சக்தியே துணைன்னு அதெல்லாம் ஓகே. நான் என்ன சொல்றேன்னா, அது ஒரு நீங்க அவங்களும் அதே மாரி பேசுறாங்க பாருங்க, அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு. ஒரு அம்மாவா ஆ அது அதெல்லாம் பண்ணியிருக்க கூடாது நீ பாரு நீ அப்படின்றது. ஜெயிக்கணும். உனக்கு கப்பு தான் முக்கியம். நீ எதுக்கு வந்த? பேர் வாங்கணும், பணம் தானே. இதுதானே உனக்கு. அது எதுக்கு அவ இப்படியே போறா விட்டுத்தள்ளு. அப்படின்னா நீ நியாயம். என்ன ரொம்ப ஆமா, இதுவா ஆமா. நான் இருந்ததுன்னா, பார்த்தேன் அந்த ஷோல. அவ ரொம்ப மோசமா இருக்கிறா. பழகாத. அவங்க அவங்க அம்மா போயிட்டு திவ்யா கிட்ட காஃபி குடுக்குறியாம்மா? அப்படின்ற மாரி கேட்டு ரொம்ப ஏதோ காஃபி வாங்கிட்டு வந்து வெளிய வந்துட்டு, திவ்யா வந்து அவ்வளோ ஒரு விஷம் தான் ஆ அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணாங்க. எல்லாரையும். இப்ப இந்த கண்டஸ்டன்ட்லாம் வந்திருக்காங்கல்ல. இப்ப வந்திருக்க கண்டஸ்டன்ட். அது உள்ள விடுறதே என்னன்னா, போட்டு கிழிச்சிட்டு வாங்க. கொளுத்தி விட்டு வர்றதுக்கு தான். பாருங்க சாண்ட்ரா பாருங்க. சாண்ட்ரா வந்தோனே அழுதது. ரம்யா வந்தோனே ரம்யா சாண்ட்ரா வந்தோனே கட்டி பிடிச்சு சாண்ட்ரா போய் அழுதாங்க. அழுதது. ஐயோ! ஆரம்பிச்சிட்டாடி அப்படின்லாம் சொல்லிட்டு, அப்ப அத வந்து சொல்லல அது. நல்லபடியா தான் இப்ப பேசுனாங்க. சாண்ட்ரா அழுததுக்கு காரணமே, ஐயோ! நான் உன்ன பத்தி பின்னாடி பேசிருக்கேன். நீயுமா வந்துட்டடி அப்படின்னு ஏறக்குறைய அந்த கதை தான் அது. அது எப்ப தெரியுதுன்னா, இப்ப ரம்யா சொல்லுது. அந்த நீயும் பாத்ரூம் கிட்ட நின்னு பார்வதியும் இதான் வந்து பேசுனாங்க. என்ன வந்து விஷம்ன்னு சொன்னா ரம்யா. சாரி ஐ மீன் இப்ப சாண்ட்ரா. ஸோ அது ரொம்ப எனக்கு கஷ்டமா இருந்தது. அப்ப வியானாவ விட்டு கிழின்னு கிழிச்சு கேவர்நாத் நட்டுட்டு இருக்கிறா எல்லாரையும். அது ஏன்னா சாண்ட்ராவ ஏதோ டார்கெட் பண்ணி போட்டு அவ பட்டைய கிளப்பிட்டு இருக்கிறா. அப்ப அவ பிரவீன் பார்த்தா இவன நம்ம வாட்டர் லெமன். ஆமா. அவன போட்டு வினோத் காமெடிக்கு எப்பயுமே ஒரு பஞ்சாயத்து ஓடின்னு இருக்கும். அது அது இது என்ன அதுதான் இது ஒரு வகையான ஸ்கிரிப்ட் தான் இது. ஸ்கிரிப்ட் கிடையாது. எழுதுறதுல அங்க ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. ஆட்டோமேட்டிக்கா அது வந்துரும். ப்ராப்பரா அது நடந்துரும். காமிக்கிறாங்க. அங்க நடந்துரும். உங்கள நீங்க நானும் ஃப்ரெண்டா போனா கூட, அந்த சண்டை போட்டு இடத்துக்கு தான் போனா வெளிய வரும். 100 நாள் உங்கள பார்த்துட்டு இருந்தா போர் அடிக்கும் பாஸ் எனக்கு. இல்லையா? நல்லபடியாவே பேசிட்டு ஆ இருந்தா செட் ஆவாதுல்ல. நல்லபடியா. கொஞ்சம் அப்புறம் எப்படி மச்சான்? பிரச்சனைகள் இருக்கணும். நல்லா ஆமா. மச்சான். ஓகே மச்சான். அப்படிலாம் பேச முடியாது. ஒய்ஃப் ஹஸ்பண்டே பேச முடியாது. அம்மா பையனும் பேச முடியாது. அம்மா பொண்ணு பேச முடியாது. எல்லாருமே பிரச்சனை வருங்க. மனிதர்கள் தானே நம்ம. இப்ப இவங்க 2 பேரும் வெளிய வந்துட்டாங்க. வெளிய வந்துட்டு பார்வதி வந்துட்டு விஜய் டிவி மேல நெறைய வன்மத்த கக்கிட்டு இருக்காங்க. அது பழசுன்னு நெனைக்கிறேன். இல்ல வெளியில சார். வந்துட்டு இன்னும் போடல. இல்ல வெளிய வந்துட்டு என்னன்னா, அவங்களுடைய இன்ஸ்டாலயும் சரி, ஸ்டோரிலயும் சரி நெறைய இது போட்டுன்னு தான் இருக்காங்க. நம்ம சைடுல எது தப்பு இல்ல அப்டின்ற மாரி போட்டுன்னு தான் இருக்காங்க. இப்போ அவங்க விஜய் டிவிலேருந்தே பேன் பண்ணப்படுவாங்களா? இல்ல சீரியல் அந்த மாரி விஷயத்துல பேன் பண்ணப்படுவாங்களா சார் அவங்க? இல்ல அது அது நம்ம மக்கள பொறுத்து இருக்கு எப்படின்னா மறதி. ம். மறந்துருவானுங்க. பெருசா எல்லாத்தையும் கண்டுக்க மாட்டாங்க மறந்துருவாங்க. அப்டின்ட்டு. இப்போ இப்ப 41 பேர் இறந்தாங்கல்ல. ஆமா. இப்ப அடுத்த கூட்டம் போட்டார்ல. கூட்டத்த பார்த்தீங்களா இல்லையா? ஆமா. வந்துச்சா இல்லையா? என்ன வந்து அந்த ஆர்கனைஸ் நல்லா இருந்தது. அது ஒரு ஒரு அனுபவம் அப்படி இருந்ததுனால, நடந்தனால ப்ராப்பரா அந்த ஆர்கனைஸ் பண்ணாங்க. ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி, அதுக்கு செங்கோட்டைன்னு ஒரு காரணம். ம். ஆர்கனைஸ் பண்ணி அழகா பண்ணாங்க. ஸோ அதனால வந்து ஆனா பட் அதுக்காக போகாம இருந்தாங்களா? ஒரு பொண்ணு குழந்தைய தூக்கின்னு வந்ததுல்ல. ஆமா.
சொன்னார்ல, வேணாம் குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வரக்கூடாது. ஸோ இதெல்லாம் நடக்கும். அந்த அம்மா போலீஸ் ஆஃபீஸர் பாருங்க. அப்போ பொறுமையாக இருந்தாங்க இவன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அது ஒரு வைரல் ஆச்சுல அந்த அம்மா, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே மறந்துடும் பாஸ். இங்கே எல்லாத்தையும் மறந்துடும், எல்லாமே மறந்துடும். ஏங்க இப்போ அப்பா இறக்குறாரு, அம்மா இறக்குறாங்க, அதையே நம்ம மறந்துட்டு போகிறோம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டே இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சீசனில் அந்த 18 கண்டென்ட்ஸில் 20 கண்டென்ட்ஸ் பேர் சொல்லுங்கள் எனக்கு. மொத்தமா தெரியாது, கொஞ்சம் பேர் நான் கொஞ்சம் பேர் தான் தெரியும். இப்போ அந்த ஆரவ் என்ன பண்ணுறாரு? இப்போ ஆரவ் தான் வெளியே 2 படம் நடிச்சாரு. ஆமாம், அவர் தான் வின் அந்த பண்ணாரு. ஷோ வந்து என்னன்னா, அந்த ஷோவுக்கு போனால் நீங்கள் பெரிய ஆளாக வர முடியாது. அந்த ஷோவுக்கு போனால் நீங்கள் பெரிய ஆள் ஆகிறதுக்கு என்னென்ன விஷயங்களோ அதை பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அதுதான் நீங்கள் பிடிச்ச அந்த ஓவியா தான் பண்ணிச்சு. ஒரு கார்டு மாதிரி யூஸ் பண்ணீங்க, யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணீங்க. அது என்னன்னா நீங்கள் அங்கே உங்கள் ரியல் கேரக்டர் வந்துடும். எப்படி இப்போ காயத்ரிக்கு எப்படி வந்துச்சு? இப்போ காயத்ரி எங்கே இருக்குது? அதிகமாக இல்லை, பொலிட்டிக்கல் சைடில் போயிட்டாங்க. யாருமே அதுதான். நீங்கள் அங்கே நீங்கள் என்னவா எஸ்டாப்ளிஷ் ஆகிறீங்களோ, இங்கே அடுத்து ஒரு 10 படமாக நடிச்சிருப்பான் அவன். அங்கே உள்ளே போயிட்டு படமே இருக்காது. டேலண்ட்டெல்லாம் அங்கே போய் வளராதுங்க. டேலண்ட் என்ன டேலண்ட்டோ அதுதான் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் அதை வச்சு நீங்கள் என்ன யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க, யூஸ் பண்ணிக்கிறீன்றது. 2-3 பேர் தான், கவின், சாண்டி, இந்த மாதிரி 2-3 பேர் தான். அங்கேயும் கொஞ்சம் அடக்கமாக இருந்தாங்க. கவின்லாம் வந்து நல்ல ஹியூமர் சென்ஸ். அந்த சீசன் அந்த லவ் சீசன் கூட பார்த்தீங்கன்னா, அந்த லவ் பண்ணுறது கூட அது ரொம்ப ரொம்ப டீசெண்டாக இருக்கும். ரொம்ப டீசெண்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சரி, நமக்கே சிரிப்பா நல்ல பசங்க நம்ம லவ் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு. அப்போவே அவங்க அப்பா வந்து உள்ள வந்து கண்டிச்சுட்டு போயிருப்பாங்க. ஆமாம், அதுக்கே அவர் வந்து பயங்கர பொறுமிட்டு பயங்கர ஒரு வெகுண்டு இருந்துட்டு போனோம் இதுக்கு அனுப்புனேன் அப்படின்ட்டு. இப்போ இந்த 2-3 நாளா வினோத் வந்து ஒரு மாதிரி வரும் கோவத்தை மட்டுமே கக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி. அது இருக்குது, அது இல்லைங்க. அதுதாங்க அதுதான் ஒரு 100-110 நாள் ஒரு இடத்துல இருந்துட்டா வந்து போட்டு அவனை போட்டு ஏதோ அவனை உசுப்பேத்திட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு கோவம் வரும்ல. ஸோ இப்போ விக்ரம் மாதிரி எல்லாரும் இருக்க முடியாது. விக்ரம்கிட்ட வந்து எப்படின்னா நல்ல ஹியூமர் சென்ஸும் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் வந்து தன்னை ஒரு சிம்பத்தியாக கிரியேட் பண்ணிக்கிறது இருக்குதுல்ல, அது கடிங்க. அது செல்ஃப் சிம்பத்தி மாதிரி உலகத்திலே கொடுமையான விஷயம் எதுவும் கிடையாது. என்ன மச்சான், வாழ்க்கைங்கிறது சாதாரண விஷயம்தான். சரி, இப்போ நான் அடுத்தது சொல்லு அப்படின்னு கவுண்ட் பண்ணி மாதிரி ஆடணும். அதான் வியன்னா அதை தான் கேட்குறான். அதுதான் கேட்குறேன். வியன்னா வந்து அதை பண்ணிட்டு இருக்கா. நல்ல மாதிரி நடிச்சு உள்ள வந்து பயங்கரமான விஷயமா இருக்கு. இந்த விக்ரம் வக்ரம் அப்படின்றதுக்கெல்லாம் பேர் கரெக்டான ஆளு, ஃப்ராடி நிதி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு ஆக்சுவலாக அதில் ரொம்ப பிடிச்சது வியன்னா தான் பிடிக்கும். அப்போ எஃப்ஜே கிட்ட நெருங்காத வரைக்கும் வியன்னா பிடிச்சி. கரெக்ட். அதுக்கப்புறம் கொஞ்சம் டவுன் ஆகிட்டா. ரெண்டாவது அதுதான் இப்போ நீங்கள் தூண்டி விடுறது தானே, சதுரங்க வேட்டை மாதிரி தானே, ஆசையை தூண்டுறது தானே. ஆசையை தூண்டு ஆட்டோமேட்டிக்காக இப்போ விழுந்துருவோம்ல. அதுவும் ஒரு பொண்ணு அழகாக வேற இருக்கா. எஃப்ஜே மாதிரி எஃப்ஜே அவன் வேற ஒரு காமெடியும். நல்லவேளை இன்னும் எஃப்ஜேலாம் இருந்தோன்னா இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்குமா அப்படின்ற. சரி, இப்போ ஃபைனலாக வந்து இப்போ வியானா வந்து வாண்டடா வியானாவோ இப்போ ரம்யாவோ இந்த மாதிரி செலிப்ரேஷன் அப்படின்னா வீட்ல இருந்து வெளியே போன கண்டஸ்டன்ட்லாம் ஜாலியா பாருங்க. என்ன பாஸ் எனக்கு பிடிச்ச ஆள் வரல பாஸ், துஷாருக்காக வெயிட் பண்ணேன். இந்த மாதிரி இவங்க உள்ளடா மீன் வாண்டடா உள்ள தெளிச்சு இப்போ வீடு வந்து 4 பேர் தான் இருக்காங்க, சண்டை இல்லாம இருக்கு. நமக்கு பரவாயில்ல, நம்ம பாக்குறது எப்படி நமக்கு எப்படி இருக்குல்ல. இப்போ இன்னும் கொஞ்சம் சண்டை போட்டுக்கிறாங்க, எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காங்க. யாரா கேரக்டர் என்னவா இருக்குது, என்ன பண்றது, நம்ம பாக்காட்டி கூட இது எபிசோட் மிஸ் பண்ணிட்டோமே, இது நல்லா தான் கரெக்டரா ரம்யா அப்படி சொல்லிக்காளா அப்படி ஒண்ணு நமக்கு தோணுது இல்ல. இந்த 6 பேருக்கான கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் டவுன் ஆகுது. ஐயோ எல்லாம் தெரிஞ்சுட்டு வந்திருக்காங்க, அதை குறைக்கிறதுக்கு தான் வரணும். இப்போ இன்னும் இப்போ இந்த பிரஜன்னா நல்லவேளை சாண்ட்ரா வச்சு இது வர வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லைன்னு சொல்றேன்னா, எனக்கு இப்பதான் வந்துட்டு போனேன் அப்படி இந்த குழந்தையெல்லாம் கூப்பிட்டு குடும்பமா. அதனால வரமாட்டாரு. துஷார் வர்றதுக்கான வாய்ப்பு வேணா இருக்கும். அது ஒருவேளை இவ கேட்டு அவனை வரப்படாது பண்ணாலும் பண்ணிடுவாங்க. அது ஒரு நீங்க இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்றது தானே. அது யார் வந்தா இன்ட்ரெஸ்டா இருக்கும் சட்டுன்னு கொடுத்துட்டா ஒரு அது இல்லாம போயிருந்து வெள்ளிக்கிழமையோட முடிஞ்சிருது. ஐ மீன் நாளைக்கு போயிடுவாங்க, இங்கேருந்து கிளம்பிடுவாங்கல்ல. மேபி இன்னைக்கு சரி, அவங்க பிக் பாஸ்ல ஃப்ரைடே வந்து ஃப்ரீ டே, மேபி இன்னைக்கு லாஸ்ட் டே இருக்கு. இன்னைக்கு மேபி ப்ரோமோல ஏதாவது வந்தா வரும், நாளைக்கு கிளம்பி. நாளைக்கு அவங்க கணக்கு நாளைக்கு வியாழக்கிழமை. உங்களோட இன்டர்வியூ நிறைய சில ஆக்டர்ஸ், ஃபீமேல் ஆக்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி உங்களையும் சார்ந்து கடந்து ஒரு மாதிரி காட்டமா பேசுறாங்க. அதெல்லாம் நீங்க பேசுறீங்களா? ஆமா, சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் நீங்க பாக்குறீங்களா? அதெல்லாம் பாக்கலையா? யார் பேசுறீங்க சொல்லுங்க, நல்லா கேட்டுக்கோ. வினோதினி மேடம் ஆகட்டும், என்ன பேசலையாங்க, ஜெனரலா அந்த மாதிரி பேசுறாங்க. பார்வதி வந்து பார்வதியை சப்போர்ட் பண்ணி கமருதீனுக்கு ஒன்றும் தெரியாதா, கமருதீனை வந்து அவங்க தான் இவர் லைஃபை கெடுத்துன்னு பேசுகிறாங்களே அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். நான் அப்படி பேசவே இல்லை. யார் லைஃபையும் யாராலையுமே கெடுக்க முடியாது பஸ். 1000 கைகள் அனைத்தினாலும் ஆதவன் மறைவதில்லை. இது வந்து 100%. இப்போ இப்போ நீங்கள் அதுதான் விஜய் சேது சொல்ல, அப்படி உனக்கான இடம் கிடைக்குதுன்னா அது கிடைக்கும், நீ அதுக்கு போராடு, கண்டிப்பாக கிடைக்கும் நிச்சயம். அதை யாராலையும் தடுக்க முடியாது. கொஞ்சம் லேட் ஆகலாம் மேபி. என்னை வாரி விடுறவன், என்னை தள்ளி விடுறவன் வந்து கொஞ்சம் பேர் இருப்பான்.
ஆனால் அதை தாண்டி நீ அதை கண்டுக்காம அது இப்போ தான் இந்த தவக்கலை கதை சொல்லியிருப்பார்ல ரஜினி சார். காது கேட்காது. போயிட்டே நீ மாட்டோம். ஃபைனலா ஒரு கேள்வி. இப்போ நீங்க இந்த நிறைய பிக் பாஸ்லாம் பார்த்து இது பண்றீங்க. இன்கேஸ் அடுத்த சீசனும் இது மாதிரி நிறைய பேசுறாரு, கொஞ்சம் வார்த்தைகள்லாம் விடுறாப்புல, பிக் பாஸ்க்குள்ள கூப்பிட்டா நீங்க போவீங்களா? இல்ல உங்களுடைய நண்பர் நீ எல்லாம் ஒரு அட்வைஸ் வாரம் கூட பண்ணாம இருக்க மாட்டோம். எதனால வார்த்தைகள் விட்டுருவோம் அந்த வார்த்தைகள் விட்டுற மாட்டோம் பாஸ். நம்ம இந்த இந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்லாம் இருக்காங்கல்ல, அவன்லாம் ஒரே இடத்துல வேலை பார்க்க மாட்டான். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறவன். நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்றதை நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான். எப்படி சொல்கிறேன்னு கேளுங்க. அதான் நான் சொல்லுவேன். நான் படம் பார்த்துட்டு அப்போ எனக்கு ஒரு பேர் உண்டு. ஒரு படம் பார்க்க போகிறோம். மணிவண்ணன் சார், நான், சத்யராஜ் சார் எல்லாரும் போகிறோம். குட் லக்கில் ப்ரீ. நான் என்னை பார்த்தோன்னே மணிவண்ணன் சார் சொல்கிறேன், ஐயோ தலைவனை கூப்பிட்டு வந்துட்டீங்களா, தலைவன் கிழிச்சிருவானே. அப்படி சொல்றீங்க. நல்லா இருக்குன்னா இல்லைன்னா கழிவு. அதுதான் அதேமாரி ஒரு படம் ரிசல்ட், ஒரு படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கேட்குறாரு என்கிட்ட மணிவண்ணன் சார், தலைவா எப்படி தலைவா? ஓகே தான் சார். அவர் டைரக்ஷன் பண்ண படம். மணிவண்ணன் சார் டைரக்ஷன் பண்ண படம் அவர் நடிச்சிருக்கிறார். உடனே எப்படி தலைவா? அவர் எல்லாரும் தலைவா கூட எப்படி தலைவா? ஓகே தான் சார். செகண்ட் ஹாஃப் பார்த்தா தெரியும் சார் இப்படின்ட்டு. செகண்ட் ஹாஃப் பார்த்தேன். ஓகே சார். அந்த கதையை நான் சொதப்பிட்டான் தலைவா. நம்ம என்ன பண்ணுறதுவா? கதை சரியில்லை தலைவா. நான் அப்பயே சொன்னேன், அவன் கேட்கல தலைவா. சரி, அந்த அந்த கலாச்சிட்டு போய் கேட்குறேன் நான். என்ன மாமா இது மாதிரி வந்து டைரக்டர் சொல்கிறாரு, எல்லாம் இது அவர் நடிக்க வேணாம்னு சொன்ன மாமா, நீங்கள் வேறு அந்த ஆள் நடிச்சு கெடுத்து விட்டாருன்னு அவன். அந்த மாதிரி என்ன நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ சாண்ட்ரா வந்து இப்போ விஷம்னு சொல்லிச்சின்னு வச்சிங்களேன். இப்போ ஏன் எதிர்க்கு அதை சொல்லுதுன்னு வச்சுக்க. ரம்யா வந்து சொல்கிறத இப்போ பாரு அது பேசிப்பா என் எதிர்க்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஏங்க அது ஏங்க விஷம்னு சொல்கிறீங்க, அது நல்லா தானே பேசுறீங்க முந்தானே தெரியும், அப்புறம் எதுக்கு விஷம் சொல்கிறீங்கன்னு. இப்போ ரம்யா சொல்லும்போது நான் சூப்பரு கரெக்ட் சொன்னாங்கல்ல அப்படின்னு நான் முன்னாடியே மோட்டி விட்டுறீங்க. அதுதான் மோட்டி வருதுல்ல பார்த்தது. இல்ல அந்த கேம்ல அதான் உண்மைக்கு நெருக்கமா இருக்கிறேன்ற நானு. சரி, இப்போ இந்த பிரவீன் காந்தி சார் அந்த மாதிரி உள்ள போறாங்களே சார், லைக் ஃபீல்ட்ல வந்து கொஞ்சம் ரொம்ப பெரிய டைரக்டரா இருந்துட்டு உள்ள போறது, அவங்கலாம் உள்ள போறது கரெக்டா நினைக்கிறீங்களா? இல்ல உள்ள போயிட்டு ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கல? ஒரு பெரிய டைரக்டர் உள்ள போனார், பேரு வேடா ஒரு பெரிய டைரக்டர் உள்ள போனார் ஒரு இதுல. அப்ப நான் கேட்டேன், என்ன மாமா டேட்டு கேட்டிருந்தீங்க அவர்கிட்ட, என்னாச்சு அப்படின்னேன். அவர் தான் மாமா பிக் பாஸ் போயிட்டு இருந்தீங்கன்னா ஒரு சின்ன மாறுதல் வரும்னு போன்னு சொல்லிட்டாரு. அப்புறமா தான் தெரிஞ்சுது அவர் எஸ்கேப் ஆகிறதுக்காக என்ன பிக் பாஸ் உள்ள தள்ளி விட்டார் மாமா. ஏன்னா 100 நாள் ஆகிடும்ல, அவர் வேற கம்யூனிட்டிக்கு போயிடுவாருன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குப்பா சார், பாலிடிக்ஸ் இருக்குது. பட் ஆனால் அது பெரிய டைரக்டர் போகிறது தப்பு. போகிறனா அவங்களால, நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னா அவங்கள ஒரு ஆளாக இருக்கணும். நான் அங்கே போய் நான் டைரக்டரு, நான் நடிகர், இப்போ சேரன் போனேன் அப்படி இல்லை, என்னாச்சு? அதனால் வந்து அந்த மாதிரி பஞ்சாயத்தெல்லாம் வருவாங்க. ஏன்னா நீங்கள் அங்கே வந்து நீங்கள் எங்கே இருந்தாலுமே, நான் உங்களோட பழகினா நான் உங்களோட ஒருத்தன் தான். நான் நடிகன் வந்து ஒன்லி கேமராவுக்கு முன்னாடி மட்டும்தான். பாலச்சந்திர சார் சொன்ன மாதிரி கேமராவுக்கு மட்டும் முன்னாடி நடிங்கடா, ஏன்டா கேமராவுக்கு பின்னாடி நடிக்கிறீங்கன்னு. அந்த மாதிரி கேமராவுக்கு முன்னாடி மட்டும்தான் நம்ம, மற்றது எல்லாம் உங்களை மாதிரி தான் நானும் செய்கிறேன் இல்லையா? உங்களை மாதிரி தான் சாப்பிட்றேன், உங்களை மாதிரி தான் மூஞ்சி கழுவுறேன், எல்லாம் பண்ணுறேன்ல. அப்புறம் என்ன, நடிகன்றது எனக்கு ப்ரொஃபஷன், அது என்னோடய பேஷன், அவ்வளோதானே. தவிர உங்களுக்கு எனக்கு பெரிய இந்த ஒரு வித்தியாசம்லாம் 4 பேர் வெளியில் போனால் கை கொடுப்பான், சார் அந்த இந்த படம் பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு சார், அவ்வளோ அப்படியா, ஓகே சார். பிரவீன் காந்தி சாருக்கு வந்து பார்வதி கால் மேல கால் போட்டு உட்காந்து ஒரு மாதிரி தலை ஆட்டினது கொஞ்சம் ட்ரிகர் ஆயிடுச்சு. நான் வந்து டைரக்டர் என் முன்னாடி எத்தனை பேர் எப்படி இருப்பாங்க தெரியுமா அப்படின்ற கால் மேல கால் சில்க் சுமிதா சொன்னது தான். சிவாஜி சார் வந்திருக்காரு செட்டுக்கு, இது கால் மேல காலை போட்டு உட்காந்துக்குது. யாரு? சில்க் சுமிதா. சிவாஜி சார் இருந்தால் என்ன பண்ணோம்? கால் மேலே, என் கால் மேலே தானே நான் காலை போட்டேன், நான் சிவாஜி சார் மேலே காலை போட்டேன். அந்த மாதிரி சொல்கிறேன் நான். ஸோ அது எதுக்காகன்னா, கால் மேலே காலை போடுறது அவங்க கன்வீனியன்ட்டுங்க. அது சில பேருக்கு ஒரு மாதிரி இருக்கும், உட்காரதுக்கு ஒரு மாதிரி இப்படி போடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் அதான் இது மாதிரி பார்க்கும்போது தான் பிரச்சனை. இது நீங்கள் ஃபெமினிசம் சொன்னால் நான் ஒத்து. கால் மேலே கால் போடுவதோ, நீங்கள் சுயமாக சம்பாதிப்பதோ, இல்லை சுயமாக உங்கள் வேலைகளை பார்ப்பதோ, இல்லை நீங்கள் வந்து ஆடை விஷயம் வந்து அவங்களோட கன்வீனியன்ட். அதனால் வந்து பெண்ணியம்ன்றது வந்து நீங்கள் பெண்ணியம்னு பேசிட்டு ரொம்ப ஓவராக கூத்தடிக்கிறது பேர் தான் அங்கே இருக்கும். அது நீங்கள் செய்யுங்க, அது கூட செய்யுங்க, தப்பு கிடையாது. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குன்ற. ரைட் சார். இந்த பிக் பாஸ் இன்னும் ஒரு 1 வீக்ல முடிஞ்சிடும் நினைக்கிறேன். இன்னும் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு 100 நாளுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா இதே ஒரு இன்டர்வியூ நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். வணக்கம்.